ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி முதல் அறுவடை கொடி அவரைங்க, பச்சை கலர் காய். வெயில்னால் பார்த்திங்கன்னா பிஞ்சிலேயே நிறைய கருகி போயிடுது. பூக்கள் நிறைய வைக்கிது, ஆனால் பாதி பூக்கள் கீழேயே விழுந்துருதுங்க. பூக்களும் நிற்க மாட்டேங்குது, வெயில் அதிகமாக அடிக்குதுங்க. அதனால் இந்த வருஷம் அறுவடையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்குது. இந்த இடத்துலையே சிவப்பு கலர் கொடியவரையும் போட்டுவிட்டு, கொடி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா படரல. இந்த டைம் பச்சை கலர் தான் பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்து அப்பப்போ வீட்டுக்கு தேவையான அளவுக்கு அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்குது. பத்தாவதுக்கு பார்த்திங்கன்னா இதில் அசுவினி அதிகமாக வந்துடுச்சு. அசுவினி பூச்சி வெயில் வந்தாலே இந்த கொடியவரையில் நிறைய அசுவினி பூச்சிகள் வந்துடுதுங்க. இந்த கொடியவரைக்கு பக்கத்துலேயே தானாக பார்த்திங்கன்னா இந்த பட்டை சோம்பு சோம்பு செடி இருக்குது இல்லைங்களா, அது முளைச்சிருந்தது. இது எப்படி பக்குவப்படுத்துறதுன்னு தெரியல, காஞ்சி போயிடுது. யாராச்சும் இதை பற்றி தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பூக்கள் காய்கள் நிறைய வச்சுருக்குதுங்க. அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா பிரண்டை அறுவடை பண்ணியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் எல்லாம் துளிர் விட்டு விழுந்திருக்கு. நல்லா ஒரு முத்தின பிரண்டையாக பார்த்து ஓரளவுக்கு இருக்கிறது எல்லாமே அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அறுவடை கிடச்சிருக்கு பிரண்டை. இது துவையல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. அடுத்த அறுவடை தக்காளிங்க. செரி தக்காளியும் இருக்குது, நார்மல் தக்காளியும் இருக்குது. அதுதான் அறுவடை பண்ணிக்க போகிறோம். செரி தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது. இந்த தக்காளி செடியும் பார்த்திங்கன்னா தானாக முளைச்சது தான். நல்லா தானாக முளைச்சதுனால என்னவோ நிறைய காய்கள் அப்பப்போ வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 2 செடி தான் இருக்குது. நிறைய பழங்கள் பழுத்துருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிடலாம்.
தக்காளி செடிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த சாமந்தி வந்து பூத்துருக்குது. அதே மாதிரி சிவப்பு தண்டு கீரை, பச்சை தண்டு கீரை எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே தழைஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொன்றா. பாவக்காய் கொடி ஒன்று இந்த இடத்துல தானாக முளைச்சிதுங்க. ஏற்கனவே இந்த இடத்துல வந்து கொடி இருந்தது. அதிலிருந்து விதைகள் விழுந்திருக்கும் போல். இப்போ மழை பெஞ்சதுனால ஒரு மழை பெஞ்சதுக்கு நல்லாவே துளிர் விட்டு அப்படியே பக்கத்தில் செம்பருத்தி கொடி செடி இருக்குது. அது மேலே அப்படியே படர்ந்து வந்துட்டுருக்கு. அடுத்த அறுவடை வரி கத்திரிக்காங்க. வரி கத்திரிக்காய் ஒரு 2, 3 செடி இருக்குது. அதுலேயுமே காய்கள் வந்து வச்சுருக்குதுங்க. அது எல்லாமே முத்திருந்தது அப்படின்னா அப்படியே பார்த்து அறுவடை பண்ணிடலாம். அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா பாவக்காங்க. இதுக்கு மேலே விட்டு அப்படின்னா அப்படியே பழுத்து போயிடுது. அதனால் கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிடுறது. இன்றைக்குமே ஒவ்வொரு காய் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் பழுத்துருக்குது. பழுத்த காய் அப்படியே செடியில் விட்டுட்ட விதைக்காக. மீதி இருக்கிற காய் எல்லாமே அறுவடை பண்ணிடலாங்க. இன்றைக்கி ஒரு 4 பாவக்காய் வந்து முத்திருந்தது. அது எல்லாமே அறுவடை பண்ணியாச்சு. அடுத்த அறுவடை கொய்யாப்பழங்க. இந்த இடத்துல ஒரு 2 கொய்யாப்பழம் வந்து ஓரளவுக்கு பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இனி விட்டு அப்படின்னா அணில் வந்து குறிச்சிட்டு போயிடும். அதனால் இதை வந்து அப்படியே அறுவடை பண்ணிடலாம். இன்றைய அறுவடை பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. என்னென்ன காய் அறுவடை பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம். பாவக்காய் ஒரு 4 காய் அறுவடை பண்ணியிருக்கோம். நீட்ட கத்திரியை வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது கொய்யாப்பழம் 2, செரி தக்காளி, நார்மல் தக்காளி, அடுத்தது பிரண்டை கொஞ்சமாக அறுவடை பண்ணியிருக்கேங்க. கொஞ்சமாக வந்து கொடி அவரை. இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இனி அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.